தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். எஸ்எஸ்சிலேருந்து சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிறது கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம். அதாவது 12th முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 7 அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே எழுதிக்கலாங்க. ஆமாம், தமிழ்லேயே நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன், சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன். அதாவது 8 ஏப்ரல் 8 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 7/5, அதாவது ஏப்ரல் 7/5 அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 8/5. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா டென்டேட்டிவாக ஜூன் ஜூலை 2024 இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துமே பே ஸ்கேல். ஓகேங்களா? என்ன போஸ்ட்டு, அதுக்கு எவ்வளோ பே ஸ்கேல் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 2, அதாவது மினிமம் 19,900 63,200 இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக் பே. ஸோ அது கூட நமக்கு டியர்னஸ் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து மினிமம் நமக்கு மந்த்லி 30,000 to 40,000 நமக்கு இன்கம் சேலரி இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட் இருக்குது. ஸோ அதில் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், நார்மல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பே லெவல் பார்த்தீங்கன்னா மினிமம் 25,500 81,000 வரைக்கும் இருக்கும். அதில் லெவல் 5 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே கிரேட் ஏ போஸ்ட் இருக்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பே லெவல் பார்த்தீங்கன்னா இதுக்கு 25,500 81,100 இருக்கணும், 100 இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு எல்லா அலவன்சஸ் இருக்குது. ஸோ மினிமம் மந்த்லி 30,000 to 40,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3,712 வேகன்சி இருக்குங்க. ஆமாம், ஓகேங்களா? இது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ ரிசர்வேஷன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 27 வயசுக்குள்ளே இருக்கணுங்க. அதாவது 2/8/1997 முன்னாடி நீங்கள் பிறக்காமல் இருக்கணும். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1/8/2006 அப்புறம் பிறந்தவங்களாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த 18 to 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா இருக்குது. அது கம்யூனிட்டி வைஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 years கொடுத்துருக்காங்க. OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 years இருக்குது. PWDயில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 10 years, OBCக்கு 13 years, SC/STக்கு 15 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது 12th லெவல் தாங்க. 12th முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். பட் அதில் ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் கிரேட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கணும்னா நம்ம 12th மேக்ஸே ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அதாவது மேக்ஸ் குரூப், நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜியோ இல்லை செகண்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸோ நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் தான். ஒருவேளை நீங்கள் ஆர்ட்ஸ் காமர்ஸ் குரூப் முடிச்சவங்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. பட் ஆனால் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எல்லாமே எலிஜிபிள். பட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் கிரேட் ஏ, அதுவும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு நம்ம வர மாட்டோம். ஏன்னா நம்ம 12th மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிக்கல அப்படின்னா, இல்லை நீங்கள் 12th நான் மேக்ஸ் தான் படிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள். ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. எப்படி அப்ளை பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம TNPSC மாதிரியே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. SSC போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அதிலேயே வியூ ஆகும். அதில் நீங்கள் இப்போ CHSL 2024 நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது தான். நம்ம என்ன சைஸில் எப்படி அப்லோட் பண்ணாலும் எரர் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அதை பார்த்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. மற்றபடி ஜென்ரல், ஓபிசி, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 ருபீஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? ஆன்லைன் ஃபீஸ் தான். லாஸ்ட் டேட் இதுக்கு 8/5 பே பண்ணணும். அதாவது 7/5 நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும். பேமெண்ட் ஆஃப் ஃபீ மட்டும் நீங்கள் 8/5 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கரெக்ஷன் விண்டோ இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டேன், நான் ஆச்சு நேமில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இல்லை நான் டேட் ஆஃப் பர்த்தில் மாற்றி கொடுத்துறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷன்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 2 days 10, 11 இந்த 2 நாளில் நம்ம அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சதர்ன் ரீஜியனில் எந்தெந்த சென்டர் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த மாவட்டங்களெல்லாம் நமக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கேயே போய் எழுதிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்குங்க. Tier 1, Tier 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்துட்டாங்க. Tier 1க்கு பார்த்தீங்கன்னா 4 பார்ட்: இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்ட்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ். அதில் 50 மார்க்ஸுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க். எவ்வளோ நேரம் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 minutes, அதாவது 1 மணி நேரம் டைம். நமக்கு ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். என்ன லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி இருக்கும். அது கூட எனி லாங்குவேஜ். இந்த அனக்ஷரில் கொடுத்துருக்க எல்லா லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் தமிழும் இருக்குது. ஸோ தமிழையே நம்ம எழுதிக்கலாம். there will be a negative marking of 0.5. ஆமாம், நீங்கள் தப்பாக ஏதாச்சும் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தப்பாக மார்க் பண்ணுற ஆன்சருக்கு 0.5 நெகட்டிவ் மார்க்ஸாக நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண மார்க்லேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. Tier 2 பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் மாடியூல் 1 and 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரீசனிங். அது 30 கொஸ்டின்ஸ். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் 60. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 180 மார்க்ஸுக்கு இருக்கும். இது 1 ஹவர்ஸ்க்கு. அதுக்கடுத்து செக்ஷன் 2, அதில் 2 மாடியூல் இருக்குது. இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும். அதில் 40 கொஸ்டின்ஸ், இதில் 20 கொஸ்டின்ஸ். டோட்டலாக இது ஒரு 180 மார்க்ஸுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 minutes இருக்கும். ஓகேங்களா? செக்ஷன் 3 மாடியூல் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடியூல் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், 15 minutes. அதுக்கடுத்து செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா மாடியூல் 2 ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். பார்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அவங்களுக்கு ஒன்றான 15 minutes. பார்ட் பி வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எக்ஸப்டிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? அதுக்கு அதாவது நமக்கு செக்ஷன் 3 மாடியூல் 2ல் நமக்கு ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் டைப்பிங் டெஸ்ட் கண்டிப்பாக யார் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த லோயர் டிவிஷனல் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அவங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும். ஸோ அவங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேராகிராஃப் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு பார்ட் ஏ, பின்னு சொல்லிட்டு 3 விதமான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் Tier 2ல் அந்த என்ன 3 செக்ஷன், அதில் 2 மாடியூல் இருக்குது இல்லைங்களா? அதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எல்லாருமே கண்டிப்பாக இந்த செக்ஷன் Tier 2ல் குவாலிஃபை ஆகணும். அதில் மாடியூல் 1 ஆஃப் செக்ஷன் 3 அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் வந்து நமக்கு மேண்டேட்ரி, கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த மார்க் நமக்கு மெரிட்டுக்கு எடுத்துக்குவாங்களா அப்படின்னா இல்லை, ஜஸ்ட் நம்ம குவாலிஃபையிங் தான். அதே மாதிரி மாடியூல் 2 ஆஃப் செக்ஷன் 3 இருக்குல்ல, ஸ்கில் டைப்பிங் டெஸ்ட். ஸோ அதுவும் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணணும். எக்ஸ்பெஷலாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வரவங்க கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 2 விதமாக இருக்கு இல்லைங்களா? டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு என்ன ஸ்பீடில் இருக்கணும், எவ்வளோ பேராகிராஃப்ஸ் டைம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இல்லைனா அதை தவிர டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி எக்ஸப்ட் அதை தவிர இருக்கக்கூடிய மற்ற போஸ்ட்டுக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதான் இங்கே கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்டர்ன். டைப்பிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் தான், இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி. ஸோ நீங்கள் வந்து தமிழில் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது இங்கே யூஸ் ஆகாதுங்க. ஸோ இங்கிலீஷில் லோயர் அல்லது ஹையர் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரொம்பவே அது யூஸ் ஆகும். அவங்க டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுவும் கேட்கல, நம்ம அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். பட் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைப்பிங் முடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான். பட் ஆனால் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னா கிடையாது. இண்டிகேட்டிவ் சிலபஸ், ஆமாம், Tier 1க்கு கொடுத்துருக்கூடிய 4 சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸை டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா Tier 2க்கு உண்டான அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சு சிலபஸை பார்த்து ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போகிறப்ப கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டோ எல்லாமே எலிஜிபிள் தான். பட் அதில் நம்மளுடைய பேர், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், ப்ளஸ் நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கணும், ஃபோட்டோ ஐடி கார்டு. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் கொண்டுட்டு போகணும். அதை மட்டும் மறக்காமல் கொண்டுட்டு போயிருங்க. ஸோ அப்புறம் எக்ஸாம் சென்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் 2 டயரும் கிளியர் பண்ணிடுவீங்க. எல்லோரும் கிளியர் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இதான் அந்த நோட்டிஃபிகேஷன். எஸ்எஸ்சிலேருந்து CHSL நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12th முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரிகிற வழியில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.